புயல் நிலவரத்தை அவ்வப்பொழுது ஆராய்ந்தறியும் தொழில்நுட்பம் பற்றி வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் வாட் புயலுடைய நகர்வுகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய அறையில் இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய முக்கிய பங்கு என்பது இந்த புயலானது எங்கு நோக்கி செல்கிறது, அவருடைய நிமிடங்கள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து முழு தகவல்களையும் பெறக்கூடிய அறையாகத்தான் இந்த அறை இருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். கணிப்பொறி உதவியுடன் நகர்வுகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முழு தகவல்களும் இந்த அறையிலிருந்து மூலமாகவே அதிகாரிகளிடமிருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து தகவல்கள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு டேட்டா பேஸும் இங்கிருந்து தான் கலெக்ட் செய்யப்படுகிறது. நவீன உபகரணங்கள் உதவியோடு இங்கு வரக்கூடிய தகவல்களை கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, அதற்கான என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து விதமான தகவல்களையும் பெறக்கூடிய நடவடிக்கையாக தான் இந்த அறையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் பாலச்சந்திரன் இருக்கிற அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். தற்போது புயலானது எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த அறையில் என்ன மாதிரி தகவல்கள் பெறப்படும், அதன் அடிப்படையில் எப்படி புயலுடைய நகர்வுகளை துல்லியமாக கணிக்க முடியும்? அதாவது வார்து புயலானது தற்பொழுது சென்னைக்கு கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடும். இன்று மதியம், அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி சென்னைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக வானிலை முன்னறிவிப்பு செய்வதற்கு அடிப்படையான தேவையான டேட்டாஸ், அந்த விவரங்கள் கலெக்ட் செய்யப்படுகிறது. வெவ்வேறு இடங்களிலிருந்து கரைப்படுகிற விவரங்கள் எல்லாம் கலெக்ட் செய்யப்படும். அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் எல்லாம் வானிலை வரைபடங்கள் தயாரிக்கப்படும். வெவ்வேறு வகையான பகுப்பாய்வு செய்து அனாலிசிஸ் சொல்கிறாங்களே, அந்த அனாலிசிஸ் எல்லாம் செய்வாங்க. தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணிவிட்டு தென் தேசிய நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமும் கலந்து ஆலோசித்து தேவையான துறைகளுக்கான எச்சரிக்கைகள், முன்னெச்சரிக்கைகள் தேவைப்படும். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அறையாக இருக்குமா? இங்கு பழைய மாதிரி ஏதாவது இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்னென்ன முறைகள் கையாளப்படுகிறது? பழைய முறையாகட்டும், தற்போது நவீன உபகரணங்கள் எப்படி உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது? அதாவது இது 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு துறை. பொதுவாக புயல் நேரத்தில் இன்னும் அதிகமாக முனைப்படும், அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு துறை. இது குழுவாக செயல்படுகிறோம். இங்கே பலவிதமான இந்த தேவையில் பார்த்துருப்பீங்க, இங்கே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பல விதமான விவரங்கள் தேவைப்படும் நமக்கு. இது செயற்கைக்கோள்கள், ரேடார்கள், பல விதமான விவரங்கள் எல்லாமே கடவுள மிதவைகள் இருக்கிறது. அதை பற்றிய விவரங்கள், வானிலை மாதிரி வரைபடங்கள் தயாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. பிறகு நியூமெரிக்கல் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கணினி மாதிரிகள், அதை பற்றிய விவரங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு பங்களித்து கூட்டாக செய்கிறோம். பழைய உபகரணங்கள் ஏதாவது பயன்படுத்துறீங்களா, நவீன உபகரணத்தை பயன்படுத்துறீங்களா? இந்த புயல் பழைய உபகரணம் என்று சொல்வதில்லை. வானிலை துறைக்கு உலக வானிலை நிறுவனம் என்னென்ன எந்தெந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அத்தகைய வகையான அனைத்து கருவிகளும் நம்மிடம் இருக்கிறது. தரைநிலை ஆய்வுக்கூடங்கள், வானிலை ஆய்வுக்கூடங்கள், ரேடார்கள், டாப்ளர் வகை ரேடார்கள் இருக்கிறது நம்மளிடம், செயற்கைக்கோள்கள் இருக்கிறது. எல்லா வகையான பழமை புதுமை எல்லாம் கலந்து எல்லா விதமான இதுவும் நாம் செஞ்சுட்டு இருக்கோம். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அறையில் அதிகாரிகள் 24 மணி நேரம் தொடர் நிகழ்வுகளாக தங்களுடைய புயலுடைய எப்படி செல்கிறது என்பது குறித்து தகவலை தொடர்ந்து பெறப்படக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுமையான இருக்கக்கூடிய அனைத்து விதமான நவீன உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டு இந்த புயலுடைய நகர்வுகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். 24 மணி நேரமும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பாஸ்கரன்.